முகலாயர்களுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த ரெண்டு பெரிய சக்திகளுக்கும் நடுவுல இந்திய வரலாற்றோட பக்கங்கள்ல ஒரு பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்கு. அதுதான் மராட்டிய பேரரசு. ஒரு நூற்றாண்டு காலம் இந்தியாவையே தன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்த இந்த பேரரச பத்தி தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். நம்ம ஸ்கூல் புக்ல எல்லாம் முகலாயர்களுக்கு அடுத்ததா பிரிட்டிஷ் வந்துட்டாங்கன்னு படிச்சிருப்போம். ஆனா அது உண்மையா? இல்லன்னா வரலாற்றுல ஒரு முழு அத்தியாயமே நம்ம கண்ணுல படாம மறைக்கப்பட்டிருக்கான். வாங்க இந்த கேள்வியில இருந்தே நம்ம பேச்ச ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, முகலாயர்களோட சக்தி குறைய ஆரம்பிச்சப்போ இந்தியால ஒரு பெரிய அதிகார வெற்றிடம் உருவாகுது. அந்த வெற்றிடத்தை நிரப்புனது யாரு? அது வேற யாரும் இல்ல, நம்ம மராட்டிய பேரரசு தான். மராட்டிய பேரரசு அதோட உச்சகட்டத்துல, அதாவது 1760ஆம் ஆண்டுல எவ்ளோ பெருசா இருந்துச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 25 லட்சம் சதுர கிலோமீட்டர். இன்னைக்கு இருக்கிற இந்தியாவோட பெரும் பகுதியே அதுக்குள்ள அடங்கிடும். சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன். சரி, இந்த கதையோட ஆரம்பத்துக்கு போவோம். ஒரு கிளர்ச்சியாளரா தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கின மாவீரன் சத்ரபதி சிவாஜி. அவர்தான் இந்த மராட்டிய பேரரசோட நிறுவனர். இப்போ நீங்க பாக்குறீங்களே, இந்த ஹிந்துவி ஸ்வராஜ்யமான்றது வெறும் வார்த்தை அல்ல. அது சிவாஜியோட கிளர்ச்சிக்கு அஸ்திவாரமா இருந்த ஒரு சக்தி வாய்ந்த ஐடியா. நம்ம ஆட்சி நம்ம கையில அப்படிங்கிற இந்த கொள்கை தான் பிஜாப்பூர் சுல்தானுக்கும் முகலாய பேரரசுக்கும் எதிரா மக்களை ஒன்னு திரட்ட உதவுச்சு. சிவாஜியோட ராஜ்யத்தை பாருங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட அவரோட வாரிசுகள் சும்மா இருந்துடல. முகலாய பேரரசர் அவுரங்கசீப்புக்கு எதிரா சரியா 27 வருஷம் ஒரு பெரிய போர் நடத்தினாங்க. அவங்களோட விடாமுயற்சியும் சுதந்திர வேட்கையும் இதிலிருந்தே நமக்கு நல்லா புரியும். இப்போ நாம இந்த பேரரசோட சரித்திரத்துல ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட பார்க்க போறோம். இந்த ஒரு சின்ன மாற்றம் தான் மராத்திய பேரரச ஒரு சின்ன ராஜ்யத்துல இருந்து ஒரு துணைக்கண்டத்தையே ஆட்டி படைக்கிற வல்லரசா மாத்துச்சு. பேஷ்வா அப்படின்னா பிரதம மந்திரின்னு அர்த்தம். ஆனா காலப்போக்குல இவங்க வெறும் பிரதம மந்திரிங்கிற நிலையில இருந்து பேரரசோட உண்மையான ஆட்சியாளர்களாவே மாறிட்டாங்க. அது எப்படிங்க நடந்தது? வாங்க பார்க்கலாம். இந்த 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் பாருங்க. அதிகாலம் எப்படி மன்னர்கிட்ட இருந்து பேஷ்வாக்களுக்கு கைமாறுச்சுன்னு இது தெளிவா சொல்லுது. முதல்ல மன்னர் ஒரு பிரதம மந்திரியை நியமிக்கிறாரு. அப்புறம் அந்த பதவியே ஒரு குடும்பத்துக்கு பரம்பரை பரம்பரையா வருது. கடைசியா பூனேல இருந்தபடியே பேஷ்வாக்கள் தான் முழு பேரரசையும் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. பேஷ்வாக்களோட ஆட்சி காலத்துலதான் மராட்டிய பேரரசு தன்னோட பொற்காலத்தை அடைஞ்சது. அவங்களோட குதிரைப்படை துணைக்கண்டம் முழுக்கவும் பாஞ்சு போனது. அவங்க எப்படி இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டுனாங்கன்னு பாப்போம். ஹைதராபாத் நிசாம் போர்த்துகீசியர்கள்னு ஒருத்தர விடாம மராட்டியர்கள் அடுத்தடுத்த வெற்றிகளை குவிச்சாங்க. அவங்களோட வேகத்தை யாராலையும் தடுக்கவே முடியல. சவுத்ங்கிற பேர்ல வங்காளம், பீகார்ல இருந்து வரி வசூல் பண்ணாங்க. இது எல்லாத்துக்கும் மேல 1757ல முகலாயர்களோட தலைநகரமான டெல்லியையே கைப்பற்றினதுதான் அவங்களோட உச்சகட்ட வெற்றி. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம நோட் பண்ணணும். மராட்டியர்கள் முகலாய பேரரசர பதவியை விட்டு தூக்கல. அதுக்கு பதிலா அவரையே ஒரு பொம்மை மாதிரி வச்சு அவரோட பேர்ல இவங்க ஆட்சி செஞ்சாங்க. இது ஒரு செம்ம ஸ்மார்ட்டான அரசியல் மூவ். ஆனா எந்த ஒரு எழுச்சிக்கும் ஒரு உச்சம் இருக்கு இல்லையா? மராட்டிய பேரரசோட தலையெழுத்தையே மாத்தி போட்ட ஒரு பயங்கரமான போரை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். வருஷம் 1761. பானிபட் போர்க்களம். அன்னைக்கு இருந்த 2 பெரிய சக்திகள், மராட்டியர்களும் ஆப்கானிஸ்தானோட தூரானி பேரரசும், நேருக்கு நேர் மோதிக்கிட்டாங்க. இது வட இந்தியாவோட தலையெழுத்தையே மாத்த போற ஒரு பெரிய யுத்தம். மராட்டிய தாக்குதலோட தீவிரம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, எதிரிப்படையோட பிரதம மந்திரியே தன்னோட சிப்பாய்கள் செதறி ஓடுறத பார்த்து, நண்பர்களை இங்க ஓடுறீங்க, நம்ம ஊரு ரொம்ப தூரத்துல இருக்குன்னு கத்த வேண்டிய நிலைமை. இதுவே சொல்லுது மராட்டியர்கள் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ பக்கத்துல வந்துட்டாங்கன்னு. ஆனா கடைசியில அந்த போர்ல மராட்டியர்களுக்கு ஒரு பேரழிவுகரமான தோல்விதான் கிடைச்சுது. ஆயிரக்கணக்கான வீரர்கள் இறந்து போனாங்க. இந்த ஒரு தோல்வி அந்த பேரரசோட அசுர வளர்ச்சிக்கு ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் வச்சிடுச்சு. பானிபட் மாதிரி ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் ஒரு பெரிய பேரரசு அப்படியே காணாம போகாது. ஆனா அது மாறும். பேரரசு எப்படி பிளவுபட்டது? ஒரு புதிய வலிமையான எதிரியை எப்படி எதிர்கொண்டது? வாங்க பார்க்கலாம். இந்த ஒப்பீடு ரொம்ப தெளிவா காட்டுது பாருங்க. சிவாஜி காலத்துல ஒரே தலைமையின் கீழே இருந்த பேரரசு இப்போ 5 பெரிய தளபதிகளுக்கு நடுவுல பிரிஞ்சு ஒரு தளர்வான கூட்டமைப்பா மாறிடுச்சு. இந்த உள்ளுக்குள்ள இருந்த சண்டை தான் அவங்களோட வீழ்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம். சரியா? இதே நேரத்துல இந்தியால பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிங்கிற ஒரு புது சக்தி வளர்ந்துட்டு இருந்துச்சு.
அவங்க கூட நடந்த 3 போர்கள் மராத்தியர்களோட வீழ்ச்சியை வேகப்படுத்திருச்சு. போர்ல மராத்தியர்கள் ஜெயிச்சாலும் அடுத்தடுத்து நடந்த 2 போர்லயும் தோத்து கடைசியில தங்களோட சுதந்திரத்தை முழுசா இழந்துட்டாங்க. மராட்டிய பேரரசு வீழ்ந்திருக்கலாம், ஆனா அதோட தாக்கம் இந்திய வரலாறுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. அவங்க விட்டுட்டு போன அழிக்க முடியாத புகழ பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். மராட்டியர்களோட வெற்றிக்கு முக்கிய காரணம் அவங்களோட பலமான கடற்படை, வீரமான காலாட்படை, சக்தி வாய்ந்த பீரங்கி படை. அது மட்டும் இல்லாம அஷ்டபிரதான சொல்ற ஒரு சூப்பரான நிர்வாக அமைப்பு. இது எல்லாம் தான் அவங்கள ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு பெரிய சக்தியா நிலைநிறுத்துச்சு. மராட்டியர்களோட எதிரியும் பின்னால நெப்போலியனையே தோற்கடிச்சவருமான ஆர்தர் வெல்லஸ்லி என்ன சொல்றாரு பாருங்க. மராட்டிய காலாட்படையை நேருக்கு நேர் தாக்காதீங்க, அப்படி செஞ்சா உங்க படைக்கு தான் அவமானம்னு எச்சரிக்கிறாரு. இதுவே உங்களோட ராணுவ திறமைக்கு ஒரு பெரிய சர்டிபிகேட் மாதிரி. 1806ல இந்தியால 2 பெரிய சக்திகள் தான் இருந்துச்சு, பிரிட்டிஷார் அப்புறம் மராட்டியர்கள். ஆனா வெறும் 12 வருஷத்துல 1818ல ஒரே ஒரு சக்தி மட்டும்தான் மிஞ்சி இருந்துச்சு. இது எவ்ளோ பெரிய ஒரு அதிகார மாற்றம்னு யோசிச்சு பாருங்க. கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். ஒருவேளை பிரிட்டிஷ்காரங்களுக்கு பதிலா மராட்டியர்கள் நவீன இந்தியாவை வடிவமைச்சிருந்தா நம்ம நாட்டோட வரலாறு, கலாச்சாரம், அரசியல் எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில பார்க்கலாம்.